சஞ்சய், உன் பிளேஸ்ல ஒருத்த உட்காந்துருக்கான். என் பிளேஸ்ல ஒருத்த உட்காந்துருக்கானா? என் பிளேஸ்ல உட்காந்து தைரியம் இருக்கா அவனுக்கு? இரு, பார்த்துட்டு வரேன். யார இடத்துல உட்காந்தது? நான் யார் தெரியுமா? சொல்லு, ஏந்திரா முதல்ல அந்த இடத்த விட்டு. இன்னொரு உட்காருவியா? சொல்லு, உட்காருவியா? இதோட மோசமா அடிப்பேன். உட்காருவியா? சொல்லு, உட்காருவியா? சொல்லு, இன்னொரு உட்காந்து இடத்துல மோசமா அடிப்பேன். சரியா? பாத்துக்க. உட்காருவியா? சொல்லு, இன்னொரு உட்காந்து இடத்துல மோசமா அடிப்பேன். சரியா? பாத்துக்க. உட்கார மாட்டாங்க. சொல்றா. நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். ஏதாவது சமைச்சு, நாளைக்கு லீவு தான் ஆபீஸ். நான் வரேன், மீட் பண்ணுவோம் ஜாலியா. நாளைக்கு தானே வர? வா வா வா, வீட்டுலதான் இருப்பேன், வா. டேய் சஞ்சய், இப்பதான் வந்தேன். உட்கார் உட்கார், வா. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். எப்படி போகுது? நல்லா போகுது. துளுக்கு புழுக்குன்னு இருக்க, என்னென்னமோ வளர்ந்துருக்கு, மேலையும் கிளையும், ஒன்றும் சரியில்லை. அதை விட முடி வளரல, ஒரு இது வளரல, அது வளர்ந்து தாடி மட்டும் வளர்ந்துருக்கு. இந்த லவ் ஃபெயிலியர் ஏதாச்சும்? லவ் ஃபெயிலியர்லாம் இல்ல, நமக்கு எதுக்கு இந்த லவ்லாம்? அப்ப பையன் லவ் பண்ற போல. பையனா? ஏன்னா இப்படி பேசுற அண்ணன் கிட்ட? தெரியல, இப்ப எல்லாம் பிரச்சனை வாழ்ந்து சுத்திட்டு இருக்காங்க, என்ன பண்றது? அது பையன் லவ் பண்ணி தோணுறாரு அப்படின்னு தெரியுமா இல்லையா? பொண்ணு லவ் பண்ணலாம் அடிப்பான பார்ப்பேன், பையன் லவ் பண்ணா அறுத்து போடுவான் எல்லாத்தையும். ஓ, உண்மையிலதான் ஒன்றை வர இருக்கிற அடுத்து என்ன பண்ணுவேன்? அப்பா நீ தான் பாத்துக்க. என்ன எனக்கு என்னடா கவலை? நான் இருப்பேன்டி, பொண்ணு அப்பா அரைச்சு கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? இவட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பா உள்ள வச்சிரு, கரெக்டா இருக்கும். சரி, நீ என்ன காலேஜ்ல அப்படி எதுவும் இல்லையா? எதுவும் செட் ஆகலையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அடிபட்டது பெரிய அடியா போயிட்டு. பெரிய அடியா? பெரிய அடி வாங்கிட்டீங்க ஒரே போடு. சரி சரி. காலேஜ்ல என்ன எத்தனை அரியர் வச்சிருக்க? 20 தான் இருக்கு. 20? ஜஸ்ட் 20 ஒன்லி ப்ரோ. ஜஸ்ட் 20? ஜஸ்ட் 20. ஏய், யார் மேல கை வைக்கிறோம்? என்னடா என்ன எனக்கு தெரியுமா இல்லையா? காலேஜ் வந்து ரேட்டு பாரு, எப்படி எத்தனை பேர் இருக்காங்க பாரு. ஒரு அளவு தான், அண்ணன் அண்ணனோட இருக்கணும். இந்த மேல கை வைக்க வேலை வச்சுக்காத, சொல்லிடுற சத்தியமா. மன்னிச்சிரு சரியா? நான் சின்ன பையன் கிடையாது. நீங்க மேல அடிச்ச நானும் திருப்பி அடிப்பேன், எனக்கும் கோவம் வரும், புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் அது சரியா? இது நான் சின்ன பையன் மேல கையை வைக்கிற? நான் சும்மா நினைச்சிட்டேன், காலேஜில் வந்து கேட்டு பாரு, தெரியும் நானு சரியா? சரி மன்னிச்சிரு, கோச்சுக்காது இருக்கும். நீ என்ன காலேஜ்ல பெரிய ரவுடியா? 20 அரியர் வச்சிருக்க. காலேஜ் லைஃப் தான் உனக்கு இப்ப பிடிக்கும். நீ காலேஜ் விட்டு வெளியில வந்தேன்னு வச்சுக்கேன், வெளியில ஒரு நாய் உன்னை மதிக்காது. அதெல்லாம் நான் வச்சுக்க, புரியுதா? உனக்கு 10 பேர் வணக்கம் வைக்கிறாங்கன்னு நீ அவங்களுக்கா பெரிய மனுஷனா இருக்கலாம். நீ வெளியில மட்டும் வந்துன்னு வச்சுக்கேன், அந்த 10 பேர் தவிர எல்லாரும் உனக்கு பிச்சைக்காரனாலும் பார்ப்பான். உனக்கு அப்ப புரிய லைஃப்னா என்னன்னு, புரியுதா? மண்டைக்கு ஏறல உனக்கு? சொல்லு அப்புறம் என்ன? எனக்கு நிறைய வேலை இருக்கு சரியா? அட்வைஸ் கேட்க நேரம் இல்லை. நான் போயிட்டு வரேன், லேட்டா சாப்பிட்டு பத்திரமா இரு வரேன். அண்ணன்
நீ அட்வைஸ் எல்லாம் கேட்க வேணாம். ம். நான் உன்னைய மாதிரியே ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் காட்டுறேன். அவனை பார்த்துனாச்சும் நீ லைஃப்ல மாத்திக்கோ. ம். அவன் என் கூட படிச்சவன், என் கிளாஸ்லயே இருந்தவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் நீ பார்த்தாதான் உனக்கே லைஃப் புரியும். இப்போ உனக்கு எதுவும் புரியாது. என்ன பண்றது இதுக்கு? பாடுறா, இவன் தான் என் கிளாஸ்மேட்டு. கெத்தா மயிரா காலேஜ் படிக்கும்போது சுற்றிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவன் குனிஞ்ச தலை கூட நிமிராமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு விவசாயமாக பண்ண தெரியாது, புரியுதா? ஆனால் அதுக்குன்னு அவனையும் நான் என்னையும் கம்பேர் பண்ணல. நானும் நாய்ப்பட பாரா பட்டுட்ருக்கேன். அவனையும் நானும் உன்னை கம்பேர் பண்ணலாம் சொல்லலை. படிப்பு தான் வாழ்க்கை, நீ புரிஞ்சுக்க, சரியா? என்னடா பெரிய படிப்புங்கிற? படிப்பில் என்னடா இருக்குது? படிப்பில் ஒன்றுமே இல்லைடா, சரியா? புரிஞ்சுக்காத நீ. படிப்புங்கிறது சும்மா ஒரு ஆளை பற்றி படிக்கிறது, அவ்வளோதான். அதில் ஒன்றுமே கிடையாது. அதை பற்றி நம்ம ஒன்றும் பெரிய ஆளாக போகிறது கிடையாது. நீ பண்ணுற வேலை தான் நானும் பண்ணிகிட்டு இருக்குவேன், சரியா? புரிஞ்சுக்காத. படித்தவன் என்னைக்குடா கெட்டு போயிருக்கான்? படிக்காதவன் தான்டா எப்பவுமே கெட்டு போயிட்டே இருக்கான். இப்போது நான் உனக்கு சொல்கிறது புரியலன்னு வச்சுக்கேன், உன் கிளாஸில் ஒருத்தர் இருப்பான் அப்பாதியா, அவன்கிட்ட போய் பேசு. அப்போவும் நீ புரிஞ்சுக்கலன்னு வை, நான் உன்னை விட்டுறேன், உன் வழியில நான் விட்டுறேன், ஓகேவா? நீ சொல்கிறத நான் வச்சுக்கிறேன். பாய். ஊருக்கு போய்ட்டு வரேன், பத்திரமா இரு, திரிஞ்சு வேலை பழகு. உட்காரலாமடா? உட்கார். அதுல சாப்பிட்றியா? என்ன சாப்பாடு? வத்த குழம்பு. என்ன சாப்பிட சொல்ல முடியா? அதெல்லாம் நான் சாப்பிட முடியாது. நான் சாப்பிட்டு பார்க்கலாம். என்னடா நல்லாவே இல்லை, சப்புன்னு இருக்கு. எப்படி சாப்பிட்றதுனா? அதெல்லாம் பழகி போன விஷயம் தான். இல்லை, அப்படி என்ன கஷ்டம் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்க? அது உனக்கு புரியாது, வீடு வேண்டாம். இல்லை, சொல்ல விருப்பம் தான் சொல்லிடுதான். வேணாம், அப்படி விருப்பம் தான். வேண்டாம்டா. இல்லைப்பா, சரி விடுதான். விருப்பம் தான் சொல்லுவேன், பரவாயில்ல. நான் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அந்த அளவுக்கு ரிச்சான ஃபேமிலியோ இல்லையோ நல்ல குடும்பத்துல நல்லா கிடையாது. எங்க அப்பா அந்த அளவுக்கு வேலைக்கெல்லாம் போறவர்லாம் இல்லை. அவரு குடிச்சிட்டு வேஸ்டா சுத்திட்டு இந்த மாதிரிதான் இருக்கிறார். வீட்டுல எந்த காசு பணத்தை விட்டு வைக்கிறது இல்லை. அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உடல்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த கஷ்டத்தோட தான் வேலைக்கும் போய் வீட்டு வேலைக்கு போய் எங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப கல்யாண வயசு ஆகுது. அவங்களுக்கும் எல்லாம் செய்யணும் தானே. படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொந்த வீடுன்னு எதுவும் கிடையாது, வாடகை வீட்டுல தான் இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கிடைக்கிற இடத்துல நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்த்து வச்சுட்டேன், பார்த்துட்டு எல்லாம் மாறுங்கிற நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கு. இன்னும் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா படிக்கிற, பார்த்து ரிச்சா தெரியறான பார்க்கலாம். இப்படி சொல்றியானா? படிப்பு தான் மாற்றங்கிற நம்பிக்கையில மட்டும்தான் வந்திருக்கு, வேற எதுவும் இல்லை. சரி, இன்னும் எல்லாம் சாப்பிடாத. நான் ஒன்றும் சாப்பாடு கொண்டு வரேன், சரியா? வேணாண்டா அதெல்லாம். இல்லை இல்லை, பரவாயில்ல, நான் சாப்பாடு கொண்டு வரேன். பரவாயில்ல. சஞ்சய், என்ன சொல்லுன்னா, நீ என்னை பார்த்து நீ நல்ல வசதியா இருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு கேட்ட. எல்லாம் படிப்பு மட்டும்தான் மாற்றங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி என்னோட நான் இங்க முதல்ல பார்த்தது அபிஷேக். அவன் கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் என் கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீ அவன்கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சுதான் சொல்றேன். ஒரு முறை நீ எங்க வீட்டுக்கு வா. ஏன் என்ன? நீ ஃப்ரீயா இருக்கும்போது வா, உனக்கே தெரியல என்னன்னு சொல்லி பேசுறீங்க. வா, உனக்கே புரியும். சரி, நான் வர ட்ரை பண்றேன். சாப்பிட பார்த்துக்க. சஞ்சய், அடிக்காத. என்னாச்சு? இனிமே உன் இடத்துல உட்கார்ல. ஒண்ணும் இல்ல, எதுவும் பண்ணல. இனிமே உன் இடத்துல உட்கார்ல. எதுவும் செய்யலடா. காலேஜ்ல அடிச்சது இன்னும் வலிக்குது. எதுவும் செய்யல. காலேஜ்ல அடிச்சது இன்னும் வலிக்குது. சரி சரி சரி, வரல, நான் போயிடுறேன். வா, நான் சொல்றேன். வா, நான் சொல்றேன்டா. சட்டமா இருக்கு. ஆனா அபிஷேக் வாழ்க்கை நல்லா இருக்கு. அவன் நம்மள மாதிரி வாழல.
உடல் அளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்க வாழ்றாங்க. உன்ன மாதிரி ஒரு சொந்த வீடு கிடையாது. பிளாட்ஃபார்ம்ல இருந்ததாலேயே 5 வருஷம் பொய் கேஸ் போட்டு அவனை சிறுவர் தீர்த்த பள்ளியில போட்டாங்க. 5 வருஷமும் ஒருத்தருக்கு பயந்து அடி மிதின்ட்டு வாங்கி எதுக்கு நம்மள போட்டாங்கன்னே தெரியாம தான் அவன் இருந்தான். இதெல்லாம் அவனா என்கிட்ட சொல்லல. ஒரு முறை ரோட்ல போயிட்டு இருக்காங்க, 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்து அபிஷேக் அப்பா தான். அபிஷேக் அப்பாங்கிறது எனக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டேன் நான், அபிஷேக் அப்பா தானே அப்படின்னு. ஆனா அவர் அவ்வளவு குறுகி அவன் பையனுக்கு ஏதோ அசிங்கம் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால இல்லைன்ட்டு அழுதுட்டே போனாரு. இதுக்கப்புறம் நீண்ட சந்தேகம் என்ன சொல்றதுன்னு தெரியலடா. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. நீயாவே என்ன மன்னிச்சு. அண்ணா எங்கண்ணா இருக்க? சொல்லு சஞ்சய். ஆபீஸ்ல இருக்கேன். என்னாச்சு? கஷ்டமா இருக்குண்ணா. அன்னைக்கு நீ சொன்னேன்னு என் ஃப்ரெண்டு போய் பேசினேண்ணே. அன்னைக்கு ஒரு நாள் அவன் என் இடத்துல உட்கார்ந்தானே அவனை அடிச்சேண்ணே. ஆனா அவனை பத்தி தெரிஞ்சவனே என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. முதல்ல நீ காலை கட் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் சாரி கேளு. அப்புறம் மனசு விட்டு பேசு, எல்லாம் சரியாயிரும். பாய். தெரியாம சத்தியமா நினைக்க மாட்டேன். நம்மள ஒன்னா இருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ அது பண்ண மாட்டா, உன்னை அடிக்க மாட்டேன். நீ இடத்துல எங்க வேணா பேரு 2-3 பேரும் ஒன்னா இருக்கலாம். விடுங்க. சரி. இனிமே படிக்கிறத பார்க்கணும். நீ என்ன காலேஜ்ல எப்படி படிக்கிறங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். 20 அரியர் இதெல்லாம் வச்சா வாழ்க்கையில முன்னேற முடியாது. படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியுமா? எங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கள. நாங்கெல்லாம் இங்க வந்ததே படிக்கிறதுக்கு மட்டும்தான். படிச்சா எங்க வாழ்க்கை மாறுங்கிற ஒரு நம்பிக்கையில வந்திருக்கிறோம். அதனால நீனும் 3 பேர் சந்தோஷமா இருந்தா மட்டும் பத்தாது. 3 பேர் சேர்ந்து படிக்கணும். சந்தோஷத்துல மட்டும் இருக்கிறவன் நண்பன் இல்லை, முன்னேற்றத்துலயும் இருக்கிறவன் தான் நண்பன். படிப்போம். 3 பேர் சேர்ந்து படிச்சு 3 பேர் சேர்ந்து முன்னேறும்.
எசுக்கு போக வரலடா போடா ஏன் வா போகா வரலடா போடா ஏன் வா போக போடா வரலன்னு சொல்றேன் போடா ஏன் வரவே போயிருக்கணும் எப்படி நான் போய் கூப்பிடுறேன் பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க பொண்ணுங்க ஏதாவது வேற எனக்கு நான் படிக்கிறேன் போடா வர ஏய் போடா வரேடா போவா பூஜைக்கு எந்தரா 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 கட்டியா போடுறா ஒன்னால சஞ்சய் பேச மாட்டான் ஒன்னால கம்ப்ளைண்ட் டேக் பண்ணது அண்ணா என்னடா என்ன பிரச்சனை பண்ண மாட்டேன் ஏய் நான் பழைய மாதிரி ட்ரை பண்றேன் இந்த பழைய மாத்தியாதீங்க சரியா எங்களை பத்தி உனக்கு தெரியும் நான் பழைய மாதிரி மாறினா என்ன நடக்கும் தெரியும் சரியா புரிஞ்சுக்க போங்க அப்புறம் என்ன பேச மாட்டேன் படிக்கிற வேலை தலைவனே படிப்பு தான் முக்கியம் இது மாதிரி கெட்ட ஒரு கோயிலும் இல்லை ஒரு மண்ணும் கொடுக்க முடியாது ஒரு இதோ கொடுக்க முடியாது சரியா புரிஞ்சுங்க படிச்சு உறுப்பு வேலையை பாருங்க போங்க அப்படி ஒரு படிப்பே எனக்கு தேவையில்ல சரி போங்க பாருங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சரியா நான் இருக்கேன் சொல்றா சொல்லு. கோவத்தெல்லாம் மறந்துட்டு படிக்கிறதுக்கு தானே மறுபடியும் பழைய மாதிரி மாறாமல் இருக்க. மறுபடியும் எதுக்கு கோவப்பட்டுட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு போற? நான் கோவப்படுறேன்னு சொல்கிறேன் அவனே. நான் படித்து திருந்தலான்னு உங்களோட வந்தேன். அவங்க வந்து சும்மா சும்மா அங்கே போகலாங்கிறாங்க, இங்கே போகலாங்கிறாங்க, பொண்ணுங்களை பார்க்க போகலாங்கிறாங்க, மேம சைடு அடிக்கலாங்கிறாங்க. நான் திருந்தி வாழ தான் ட்ரை பண்ணுறேன் சரியா, அதை புரிஞ்சுக்க நீ. நான் வாழ்க்கையிலே முறையாக ஒருத்தனை அடிக்காமல் வந்திருக்கேன் அவங்கள சேர்ந்து போய் சரியா. என்னை சீண்டு பார்க்குறாங்க அவங்க, என்னை போய் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் மறுபடியும் சீண்டு பார்க்குறாங்க ஏன்னே தெரில. அவங்களோட சேர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அதே சொல்கிறாங்க வந்துட்டு தானா, அதனால தான் ஒன்று அடிக்க வராங்க. புரிஞ்சுக்க, நான் மாற மாட்டேன் பழையபடி. அப்படிதாங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம இங்கே படிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். அதை நீனும் புரிஞ்சுக்கிட்ட படிப்பு மட்டும் தான் வாழ்க்கையை மாற்றுங்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க, பழைய மாதிரி மாறிடாது. நான் மாற மாட்டேன் அவனே, படிங்க வரேன். எல்லாம் உனக்காக தான், உன்னால தான் மாறினேன் நான். ஹலோ சஞ்சய், எங்க இருக்க? சொல்லுண்ணே. இந்த பசங்களோட கிரவுண்ட்ல இருக்கோம், ரூம் கவுண்டருக்குள்ள அங்க இருக்கோம். சரி நான் வரேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி வா வா, கிரவுண்ட்ல தான் இருப்போம், வா பாத்துக்கலாம். ஏய் சஞ்சய். வாங்கண்ணே. என்ன நான் என் ஃப்ரெண்ட்ஸு. ஏய் பாய், அண்ணா சஞ்சய் அவரோட அண்ணன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உன் பேரு பரத் தானே? உன் பேர் அபிஷேக் தானே? சஞ்சய் நிறைய சொல்லியிருக்கான். ஒன்னா படிப்பீங்க, ஒன்னாதான் ஜாலியா இருப்பீங்க. சரி வா சஞ்சய், உன்கிட்ட ஒன்று பேசணும். என்னது? சஞ்சய், உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், கெட்ட விஷயம் சொல்லணும். சரி முதல்ல கெட்ட விஷயம் சொல்லு. நீங்க இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அதுல நீ ஃபெயில் ஆயிட்ட. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பாஸ் ஆயிட்டாங்க. அதான் பாஸ் ஆயிட்டாங்களா? பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேணா நடந்துட்டு பாஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். இரு சொல்லிட்டு வா. டேய், நீங்க பாஸ் ஆயிட்டீங்க எக்ஸாம்ல? பாஸ் ஆயிட்டமா? அது இருக்கட்டும். ஓ ரிசல்ட் என்னாச்சுரா? அதான் இருக்கிறா, விடுறா வேணாம். சொல்றேன் என்னாச்சு ஓ ரிசல்ட்? வேணாம்டா விடுறா. ரிசல்ட் என்னாச்சு? இல்லப்பா, நீங்க என்ன பாஸ், அவங்க மட்டும் அந்த எக்ஸாம்ல ஃபெயில். ஏன்டா சோகமா இருக்கீங்க? இருக்கும் என்ன ஃபெயில் ஆகணும், என்ன பண்றது? நீங்க இருக்கீங்க, அபிஷேக் இருக்கா, என்ன பாத்துக்க மாட்டீங்களா? சொல்லு. சோகமா இருந்தா நான் பேச மாட்டேன், பாத்துங்க சரியா, சொல்லிட்டேன். நீங்க இருக்கீங்களா எனக்கு? நீங்க இருக்க எனக்கு அவ்வளோ விடு. எனக்கு ஒன்று பார்த்தா புதுசாக இருக்குது சஞ்சய். எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நீ சொன்ன மாதிரி நான் கேட்டேன், அதனால தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனாலும் சந்தோஷமாக இருக்கேன். நீ சொல்ல கேட்காம நான் ரவுடியை சுற்றி இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் ஃபெயில் ஆனதுக்கு யாருமே என் கூட இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க.
படிப்புக்கு படிப்பும் கிடச்சிது, நட்புக்கு நட்பும் கிடச்சிது. எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.